கடந்த வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்திருக்கிறார். ஏதோ சுற்றி வந்து பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா அவர்களை கண்டு ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி விஷயமா பேசிட்டு இருக்காங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவில் என்ன நடந்தாலும் அதிமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைகள், விமர்சனங்கள், நிறைய கட்டுக்கதைகள் இது வந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து இது கூட்டணிக்காகத்தான் போனாங்க அப்படின்னா அதில் இரண்டு தரப்புமே வந்து சொல்லியிருக்கோம். திமுகவோட கூட்டணி வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு ஃபார்ம் பண்ணி ஒரு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ ஒன்றிணைஞ்சு பண்ணுறதா காரணம். ஒரு கூட்டணிங்கிறது மக்கள் மனதில் வந்து இடம்பெறுதுங்கிறது வந்து திமுக எவ்வளோ ஒரு ஆணித்தனமாக இடம் பெருக்க வச்சுருக்காங்க. ஒரு 3 எலெக்ஷனில் கன்ஃபியூஸாக ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைய வேண்டிய சூழ்நிலையை வந்து அஇஅதிமுக உருவாக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஏப்ரலில் எல்லா விஷயங்களையுமே அது அவங்க கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, பாஜகவோட அதிமுக போய் சேருதா சேரலையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இது யாருமே யூகிக்க முடியாது, யாருமே எதையுமே சொல்ல முடியாத ஒரு ஒட்டுமொத்த எலெக்ஷன் கிழமை அப்படி பிளர்ராக தான் சார். அப்படி இருக்கையில் வந்து அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு இபிஎஸ் அவர்கள் செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மதுரையில் வர மோடிஜி அவர்களை பார்க்கறதுக்கு என்ன அவசியம்? ஐயா, நீங்கள் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 80 பேர் 90 பேர் செத்து போயிட்டான். அதுக்கப்புறமும் அந்த ஆள் வெளியே வந்து அதே காய்ச்சறான், அதுலேயே 2 பேர் சாகிறான். நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு ஏன் நான் ஓட்டு போடணும்? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் ஸ்ட்ராங்கான. ஆனால் அது 1500 மாதம் எங்கே போகுது? டாஸ்மாக். அதை பெண்கள் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அம்மாவுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் பயனுள்ள ஒரு திட்டமாக இல்லையா? பயனுள்ளது. அந்த தாலிக்கு தங்கமும் கொடுத்து கையில் செலவுக்கும் காசு. இப்போ இந்த ஸ்கீமெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ நாங்கள் போய் சொல்லுவோமா இல்லையா? மேடம் வணக்கம். கடந்த வாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று வந்திருக்கிறார். அதன் பின்பு வந்து அண்ணாமலை சென்று வந்திருந்தார். அதன் பின்பு செங்கோட்டையன் அவர்கள் பயணித்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இப்போ வரைக்கும் உறுதியான தகவல்கள் இல்லை. ஏதோ சுற்றி வந்து பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா அவர்களை கண்டு ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி விஷயமா பேசிட்டு இருக்காங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு அஇஅதிமுக சார்பில்? இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, 6ஆம் தேதி மதுரைக்கு வர்ற மோடிஜி அவர்களை வந்து இவர் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த பயணம்? சார், இது வந்து ஒரு 2016 ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகு அதிமுக தான் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு என்ன சொல்கிறது, எப்போதும் ஒரு மீடியாவோட அந்த இதில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 2019 21 கூட்டணியில் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக பாஜக சைடு என்ன நடந்தாலும் அது அதிமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ், தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவில் என்ன நடந்தாலும் அதிமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைகள், விமர்சனங்கள், நிறைய கட்டுக்கதைகள் இது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது நீங்களே சொல்லும் போது சொன்னீங்க, எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து டெல்லி போனார் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவும் உங்கள் கையில் கிடைக்கல, வீடியோ கிடைக்கல, அவங்க சைடில் யாரும் ஒத்துக்கலை. அப்படிங்கும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து இது கூட்டணிக்காகத்தான் போனாங்க அப்படின்னா அதில் இரண்டு தரப்புமே வந்து சொல்லியிருப்போம் இல்லையா? அவங்க சைடில் வந்து எங்களோட பொதுச் செயலாளர் போயிட்டு வந்த அன்னைக்கு அமித்ஷா அதை அவர் ட்விட்டரில் போட்டிருக்கிறார். இப்போ அமித்ஷா அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் என்ன மாதிரியான ஒரு மைக்ரோ பிளானிங்ல அவர் என்ன மாதிரியான ஒரு ஆள், ஸ்ட்ராட்டஜிக்காக ஒருத்தங்களை வந்து உளவியலாக சிதைக்கிறதுல அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத என்டையர் இந்தியாவும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. சரிங்களா? இப்போ இபிஎஸ் அவர்கள் போனாங்க, மீடியா சொல்கிற மாதிரியே 26ல் பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியுங்க. உண்மையிலுமே நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா, நம்ம ஒரு கூட்டணிக்கு கிட்டக்க வர முடியுமாங்கிறத பற்றி டிஸ்கஷன் போகிறதுல தப்பு கிடையாது. கண்டிப்பாக அது ஒன்றும் இது கிடையாது, தப்பு கிடையாது. பட்
வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அதை பத்தின எந்த கருத்தும் சொல்லாதாம இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பு வந்து கூட்டணி உறுதியாயிடுச்சுங்கிற ரேஞ்சில் நீங்க ஒரு ட்விட் போடுறீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னீங்கன்னா உளவியல் ரீதியாக ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாகும். இப்ப நீங்க அவர் அப்படி ஒரு ட்விட் போட்டதுக்கு அப்புறம் இங்க 10 நாளா என்ன பேச்சு நடக்குது தமிழ்நாட்டுல மீடியால? முழுக்க அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி தான். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. எலெக்ஷனுக்கு இன்னும் சாலிடா 12 மாதங்கள் கையில இருக்கு. நீங்க வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கூட்டணி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிசம்பர்ல தான் உங்களுக்கு மோஸ்ட்லி அது யார் பக்கம் வரா போறா எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் டிசம்பர்ல தான் தெரியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, மார்ச்லயே வந்து ஏப்ரல்லயே வந்து இப்படியான ஒரு தோற்றத்தை அந்த பக்கம் எங்களுக்கு சென்ட்ரல்ல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, நாங்க போய் எங்க இபிஎஸ் அவர்கள் போய் பேசுனதுனால தான் இங்க அண்ணாமலையை மாத்துறாங்க. இது மீடியா அடுத்த சொல்லிட்டு ஆக்சுவலா அவரோட டென்யூர் முடியுது, அவரோட பீரியட் முடியுது. அதனால அடுத்து இன்னொருத்தவங்களை அவங்க கொண்டு வராங்க. அவங்க யாரை வேணாலும் கொண்டு வரலாம், அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. அவங்க தலைவராக யார் வேணாலும் அது வந்துக்கலாம், அது அவங்க கட்சி தீர்மானிக்க போற பிரச்சனை. பட் அந்த அண்ணாமலையை தூக்குறதுக்கு வந்து அதிமுகவில் இருப்பவர்கள் தான் காரணம், இவங்க தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் விட்டதுதான் ஒரு பெரிய ஒரு வார்த்தை. ஏன்னா ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா நான் முன்னால சொன்னதை என்னையுமே நான் வித்ட்ரா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு மீடியாவில் எல்லாத்தையுமே. ஸோ அது அந்த வார்த்தை சில வார்த்தை விளையாட்டுகளை விளையாண்டதுனால தான் ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்லேருந்து நீக்கினாதான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோங்கிற ஒரு நிபந்தனையை வைத்திருக்கலாங்கிற மாதிரி ஊடகங்கள் பேசி கொண்டிருக்கிறது. இல்லை நீங்கள் வந்து உண்மையிலுமே அண்ணாமலை மீடியாவுக்கு தினமும் தேனி போடுறாரு. அவரை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே 24 மேக்கு அப்புறமே வந்து அவரை நீங்கள் 3 மாதம் வெளியே அனுப்பிச்சு விட்டீங்களா லண்டனுக்கு. அனுப்பிச்சிட்டு அவர் ரிட்டர்ன் வந்த போதே அவருக்கு வந்து அந்த ஒரு பெரிய முன்னாடி ஒரு நம்பிக்கையாக பேசுவார் இல்லையா, அதெல்லாம் இல்லை. ஸோ அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சு நம்மளை 3 மாதம் நாடு கடத்துறாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து அலர்ட் ஆயிட்டார். அவ்வளோதான், நம்மளோட பீரியட் முடிஞ்சிருச்சு, 3 வருஷம் நம்ம பேசினது போதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மனநிலைமை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மீடியாவில் அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும், எங்கள் ஜேர்னலிஸ்ட்டை நான் அவர் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவர் விட்டேத்தியாக தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். அதனால் அவரை மாற்றுறதுக்கும் அதிமுக கொடுத்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் 1005 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கூட்டணி அமைகிறதுனாலும் அஇஅதிமுகவுக்கு ஒரு பலம் தானே. எது இந்த கூட்டணி அமைஞ்சா கூட பாரதிய ஜனதா கட்சி கூட, அதாவது பாமக இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டணியோட அமைஞ்சா கூட அஇஅதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தானே 2026 எலெக்ஷன்ல. ஏன்னா இப்ப கூட்டணிங்கிறது தேமுதிக தவிர வேற யாருமே இல்லை அஇஅதிமுக கூட. 2021 நம்ம 2024 பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அமைய போறோம், மத்தியில் ஆட்சி அமைக்க போறதுக்காக அமைக்கிற ஒரு கூட்டணிக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கிற கூட்டணிக்கும் வந்து பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. அப்படிங்கும்போது அன்னைக்கு வர விரும்பாதவர்கள் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த 5 ஆண்டு கால திமுகவோட ஆட்சி கொடுத்திருக்கின்ற அதிர்ச்சி இருக்குல்ல மக்களுக்கு எல்லா விதத்திலையும், அந்த அதிர்ச்சியிலிருந்து அவங்க போகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு அல்டர்னேட்டிவா அதிமுக தான் வந்தாகும். இன்னைக்கு நீங்க விஜய் இந்த பக்கம் வந்திருக்கலாம், விஜய் வந்து அவர் இன்னும் வந்து ஒரு எலெக்ஷனை கூட பார்க்காதவர், இத்தனை % வாங்கி இப்படிலாம் உட்காந்துருவாரு அப்படின்றதெல்லாம் அவர் கூட இருக்கிற தேர்தல் கல அரசியல் புரியாதவங்க போடுற கணக்கா வேணாம் அது இருக்கலாமே இல்லையா, அது இன்னைக்கு ப்ராக்டிக்கலா பாசிபிள் கிடையாது. 2வது நீங்க 8% ஓட்டு வச்சிருக்க பெரிய கட்சினா நீங்க நாம் தமிழர். ஸோ இப்போ கிரவுண்ட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அது அதிமுக வெர்சஸ் திமுக தானே. அப்போ அதிமுகவோடு நம்ம போய் சேர்றதுதான் பாதுகாப்பு, தன்னோட கட்சி அழியாம இருக்கணுங்கிறதுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் கம் அண்ட் ஜாயின் வித் ஏடிஎம்கே. ஏன்னா 2024 தேர்தலில் வந்து பொதுவாக எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அஇஅதிமுக பிஜேபியோட கூட்டணி அப்படியே அமைஞ்சிருந்தா மினிமம் ஒரு 5 சீட்டாவது கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஓடிட்டு இருக்கு. சார் அது வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து அது பொய்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா பிகாஸ் எல்லார் கையிலையும் டேட்டா இருக்கு. ஆமா, சரிங்களா. அப்போ இங்க வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இங்க எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸ் தான் கணக்கு சார். அந்த நம்பர்ஸ்ல வந்து இந்த பக்கம் பிஜேபி வாங்கியிருக்கிறதும் இந்த பக்கம் ஏடிஎம்கே வாங்கியிருக்கிறதையும் நீங்க சில இடங்கள்ல வந்து ரெண்டத்தையும் சேர்த்தோம்னா
கிட்டத்தட்ட 8-9 தொகுதிகளில் திமுக திமுக வந்து வர முடியாமல் போயிருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு வெறும் எப்படி சொல்கிறது, ஒரு அரித்தமேட்டிக் கால்குலேஷனாக பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் 1+2+3+ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கூட்டணி தான். அட் த சேம் டைம் சித்தாந்த ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே 21ல் ஒட்டுமொத்த எப்படி சொல்கிறது, ஒட்டுமொத்த மைனாரிட்டிஸும் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட இருந்துச்சுன்னு ஆல்ரெடி ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவர்கள் கூட மைனாரிட்டிஸ் கூட இந்த முறை பயந்துட்டாங்க. அந்த ரியாலிட்டியும் we have to accept. 2024 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க ஓட்டு போடலை இல்லையா? மைனாரிட்டிஸ் வந்து அஇஅதிமுக ஓட்டு போடலை. ஓட்டு போடலை என்ன சென்ஸ், அந்த சமயத்தில் எல்லாத்துக்குமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதையும் நம்ம ஒத்துக்கத்தான் ஆகணும். அவங்க வந்து மக்கள் முழுசாக நம்புறதுக்கு வரல. கூட்டணி நீங்கள் இல்லை தான், பட் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் போன வாட்டி இருந்தீங்களே அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டாங்க. அந்த பயம் முற்றும் முழுவதுமா இன்னைக்கு போயிருச்சா அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை. மக்கள் நம்மளை மைனாரிட்டிஸ் முழுக்க நம்மளை நம்புறாங்களா அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் பிஜேபியோட கூட்டணி அமைக்காததுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 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 சர்டன் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து ஃப்ரம் மைனாரிட்டிஸ் ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்துட்டு தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதையும் கன்சிடர் பண்ணணும்ல. அதிமுக எங்களுடைய பொதுச் செயலாளர் அதையும் கன்சிடர் பண்ணுறாரு. அப்போ அப்படி இதெல்லாம் கன்சிடர் பண்ணினதுனால தான் இந்த கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக், யாரும் அதை பேச முன் வர்றது கிடையாது. பட் இஃப் நெசசரி வந்து பிஜேபியோட போகிறது வந்து நெசசரி அப்படிங்கிற ஒரு இடம் உருவானால் அப்போ அந்த டெசிஷன் நோக்கியும் போகலாம். ஸோ ஆனால் அதை வந்து ஒரு ஏப்ரல்லையோ மார்ச்லேயோ உட்காந்து போயிட்டாங்க அப்படின்னு பட்டவர்த்தனமாக வந்து அதை வந்து ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு, ஸ்ட்ராங் கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர முடியாது. தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டிஸ் ஆர் தேர். போகலாம், போகாமலையும் இருக்கலாம். திமுகவோட கூட்டணி வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு ஃபார்ம் பண்ணி ஒரு போராட்டங்களா ஆர்ப்பாட்டங்களா ஒன்றிணைஞ்சு பண்ணுறதா காரணம். நம்ம டிசம்பருக்கு அப்புறம் ஒரு கூட்டணி அமைக்கிறோம். விஜய் கூட இருக்கலாம், அல்லது வந்து பிஜேபி கூட இருக்கலாம், யார் கூடனாலும் இருக்கலாம். அது வெறும் தேர்தலுக்கான ஒரு கூட்டணி மட்டுமா தானே தெரியுது நமக்கு. இங்கே கொள்கை வேற, கழகம் வேறங்கிறது வேற. ஆனால் ஒரு கூட்டணிங்கிறது மக்கள் மனதில் வந்து இடம்பெறுதுங்கிறது வந்து திமுக எவ்வளோ ஒரு ஆணித்தனமாக இடம் பிடிக்க வச்சுருக்காங்க. ஒரு 3 எலெக்ஷனில் கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைய வேண்டிய சூழ்நிலையை வந்து அஇஅதிமுக உருவாக்க மாட்டேங்கிறாங்க. வந்து பொதுவாக திமுக வந்து அதனுடைய வரலாற்று காலம் தோன்றிய காலம் முதற்கு இன்ன வரைக்கும் அதோடைய வரலாறு என்னன்னா, அதனால தனியாக நிற்க முடியாது சார். அது ஒரு பேராசைட், யாரையாவது சார்ந்து தான் அது வாழும். அது ஒரு சார்ந்து அதுதான் ஒரு பேராசைட். அது அதிமுக அப்படி கிடையாது. அது எப்பயுமே இண்டிவிஜுவலாக நின்றும் ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணி வந்திருக்கும். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களோடு தான் கூட்டணி, ஆண்டவனோடு தான் கூட்டணின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ஒரு ரியாலிட்டியை ஒத்துக்கணும். இன்னைக்கு களம் அப்படிங்கிறது வெறும் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னு இல்லை. இந்த பக்கம் ஒரு பெரிய பிளேயர்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. நாம் தமிழரும் இருக்குது, அந்த பக்கம் விஜய் வந்துச்சுட்டாரு, தாவேகாவும் வந்துச்சு. அப்படிங்கும்போது அவங்க 2 பேருமே இண்டிவிஜுவலாக நின்னும் அவங்கள ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கணும். அப்போது இவங்க எந்த பக்கம் இடமாறுறாங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு தேர்தற்கலாம். இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு டிஎம்கேக்கும் எல்லாமே அவங்க 14 பேரும் உடஞ்சி செதறாமல் அப்படியே இருக்காங்க, அதனால டிஎம்கேக்கு அது ஃபேவராக போகும் அப்படின்னும் நம்ம நம்பினோம்னா அதுவும் தப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் விசிகே வந்து பட்டியலின மக்களோட பாதிக்கப்படும் போதெல்லாம் குரல் எழுப்பாதது, அதனால உங்களுக்கு பட்டியலின மக்களோட வாக்கு இந்த தடவை விசிகேக்கு போகாது. ரொம்ப ரொம்ப சொற்ப பர்சன்டேஜ் தான் நீங்கள் போகும். தென் கம்யூனிஸ்டுகளை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க தொடர்ந்து தொழிலாளர்கள் பிரச்சனை சாம்சங்ல இப்ப நீங்க வந்து போக்குவரத்து துறையில இருந்து ஒவ்வொரு துறையில எடுத்துக்கிட்டீங்கனாலும் இங்க எதுவுமே அவங்க ஒரு தீர்வு கொடுக்கல. ஸோ அவங்களும் எவ்வளவு தூரம் நான் நம்புறேன். இத்தனைக்கும் அவங்க பெரிய ஓட் பேங்க்ல இல்ல, 1% இருக்கும், 2 கம்யூனிஸ்டுக்கு சேர்த்து 1% இருக்கும். பட் அந்த 1% கூட இந்த தடவை 0.5 மாறுவதற்கான வாய்ப்புகள். அப்ப எதுவுமே என்னன்னா, நம்ம கூட்டமா இருக்கோன்றதுனால பலமா தெரியுது. இந்த முறை அது ஒரு தோற்றப்புகை, பலமா இருக்கிற மாதிரி தெரிகின்ற ஒரு தோற்றப்புகை. ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? பட் தே ஆர் நாட் எப்படி சொல்கிறது, ஒரு ரியல் பொசிஷனில் அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை.
எல்லாமே கலகலத்து தான் போயிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயுமே எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இவங்க எல்லாருமே இப்போ 26ல் வந்து எல்லாருமே டபுள் டிஜிட்ல ஓட்டு கேட்பாங்க. விசிக்கே கேட்கும். அவங்க 2 கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க. அது அத்தனை பேர்த்தையுமே ஸ்டாலினால கொடுக்க முடியுமா? இந்த தடவை அவங்க என்ன நினைப்பாங்க, நாங்க தனியா வந்து 200 தொகுதிகள்ல நின்று ஜெயிச்சு வந்துருவோம், தனி மெஜாரிட்டியில வருவோம்னு அவங்க ஒரு கால்குலேஷனும் போடலாம். ஸோ அதனால இந்த தடவை என்னன்னா இந்த இந்த ஏப்ரல்ல எல்லா விஷயங்களையுமே, அது அவங்க கூட்டணியா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி, பாஜகவோட அதிமுக போய் சேருதா சேரலையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இது யாருமே யூகிக்க முடியாது, யாருமே எதையுமே சொல்ல முடியாத ஒரு ஒட்டுமொத்த களமே, ஒட்டுமொத்த எலெக்ஷன் களமே அப்படி பிளர்ரா தான் சார். அப்படி இருக்கையில வந்து அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு இபிஎஸ் அவர்கள் செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மதுரையில வர மோடிஜி அவர்களை பார்க்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு மேடம்? சார் அது வந்து இன்னும் 100% கன்ஃபார்ம்டு கூட்டம் கிடையாது. மீடியா இப்படி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்க சந்திச்சு உண்மையிலுமே சந்தித்தோம் அப்படின்னு 2 தரப்புமே அது சொல்லும் போது தான் அது உண்மை. அதனால அது வந்து நடக்குமா அமித்ஷா அவர்களை சந்திச்சது உண்மை தானே? அமித்ஷா அவர்களை சந்திச்சதுக்கு உண்மை இருக்கு. இல்ல அன்னைக்கு டெல்லியில சந்திச்சது உண்மை. இந்த முறை 6ஆம் தேதி அவர்களா சந்திக்கிறாரா நாளன்னைக்கு அப்படிங்கிறது வந்து அதை அவங்க சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது மீடியால வந்ததுக்கு அப்புறம் தான் அது கன்ஃபார்ம். ஸோ அது வரைக்கும் யூகங்களின் அடிப்படையில் நம்ம எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியாது. அது வந்து அப்ராப்ரியேட்டாகவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தொல் திரும்ப அவர்கள் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு. 2வது இடத்துக்கு தாங்க போட்டி. அது டிவிகேவும் அஇஅதிமுகவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஜெயிக்க போறது நாங்க தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அவரோட பார்வை நீங்க என்னவா பாக்குறீங்க? கனவு காண்பது அவர் உரிமை சார். யாருடைய கனவை யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதான் நான் சொன்னேன், இந்த அவங்களோட இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அந்த தோற்றப்பழையை மக்கள்கிட்ட உருவாக்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை வரும், மயக்க நிலை அப்படின்னாங்க. இந்த குளிர்காலத்துல வந்து விலங்குகள்லாம் பூமிக்கு அடியில் போய் தூங்கிடும், ஹைபர்னேஷன். அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் இன்னைக்கு திமுகவோட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அந்த ஒரு ஹைபர்னேஷன்ல ஒரு பெரிய மயக்க நிலையில இருக்காங்க. நம்ம தான் இனிமேல் என்டையர் இனிமேல் ஆட்சியே நம்ம தான் வருஷ கணக்கில் நம்ம தான் இருப்போம். இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிறோம், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இருப்போம், அடுத்து இன்பநிதி ஸ்டாலின் தலைமையில் இருப்போம் அப்படின்றத இவங்க நம்புறாங்க. ஆனா ஓட்டு போடுறது இவங்க மட்டும் தானா? ஓட்டு யார் கையில இருக்கு? மக்கள் கையில இருக்கு. மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா, நீங்க யாரு என்ன? நீங்க 14 கட்சிகள் ஸ்டாலினோட கூட்டணியில இருந்தீங்க சார். கூட்டணியில இருந்து நீங்கள் சாதித்தது என்னன்னு கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பா கேட்பாங்களா இல்லையா? இப்ப நாங்க வந்து அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி போவது சரி தவறு அப்படிங்கிற விவாதங்கள் எழுந்துகிட்டே இருக்கு. ஆனால் கூட்டணியில் இருந்த போதும் நாங்கள் சாதித்தவை அப்படின்னா இன்னைக்கு நாங்க ஸ்ட்ராங்காகவும் சொல்லுவோம். இந்தியாவில் யாரும் சாதிக்காத ஒரு சாதனையாக 11 மெடிக்கல் காலேஜ் யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. 11 மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தோம், கட்டினோம், இன்னைக்கு அவை செயல்படுகின்றன. நீங்க 14 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு நீங்க என்னத்தை கிழிச்சீங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்றதுக்கு இன்னைக்கு இவங்க கிட்ட ஒரு சாலிடான ஒரே ஒரு நல்ல பதில் இருக்கா? ஒரே ஒரு நல்ல பதில். இப்போ நீங்க எல்லாரும் போய் மக்களை எலெக்ஷன் அப்போ போய் சந்திச்சு தானே ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் போடணும்ல, ஒவ்வொருத்தர் காலையும் நீங்க விளணும்ல. அப்ப இதுல ஒரு 10 பேர் கேள்வி கேட்பாங்களா இல்லையா? கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு கேட்பாங்களா இல்லையா? ஐயா நீங்க கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 80 பேர் 90 பேர் செத்து போயிட்டான், அதுக்கப்புறமும் அந்த ஆள் வெளியே வந்து அதே காய்ச்சறான், அதுலேயே 2 பேர் சாகுறான், நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு ஏன் நான் ஓட்டு போடணும்? நீங்க மக்கள் வந்து போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க சார். ஏன்னா போன தடவை நம்ம வீட்டில் ஒருத்தங்கிட்ட கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்திருக்கலாம். இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் கையில ஆண்ட்ராய்டு மொபைல் வந்திருக்கு. 4 பேரும் செய்தியை பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் அவங்கள்ட்ட போய் சேர்ற செய்திகள் இப்போ கேட்பாங்களே. இப்போ நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் அதனால எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க. ஆனால் 1000 ரூபாய் ஓட்டு 1000 ரூபாய் எனக்கு கொடுக்குற மாதம் மாதம், ஆனால் அது 1500 மாதம் மாதம் எங்கே போகுது? டாஸ்மாக். அதை பெண்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, 1000 ரூபாய் படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா போட்டுருவாங்க. நீங்க பெண்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசு பள்ளியில் படித்து இன்னைக்கு கல்லூரியில் வந்திருக்க மாணவிக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க சார். அந்த குழந்தை ஒருவேளை அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த குழந்தை படிச்சிருந்துச்சுன்னா அது கையில லேப்டாப் இருக்கும். லேப்டாப் பெருசா நீங்க கொடுக்குற 1000 அந்த 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய் வருது.
லேப்டாப் பெருசா, அந்த 36,000 பெருசா, நீங்க மாசம் மாசம் சில்லறையா கொடுக்குற இந்த 1000 ரூபாய் பெருசா, அந்த குழந்தை யோசிக்குமா யோசிக்காதா? சைக்கிள் திட்டத்தை நிப்பாட்டிட்டீங்க. தாலிக்கு தங்கம், நீங்க தங்கம் ஒரு பவுன் எவ்வளவு? கிட்டத்தட்ட 70,000 வந்துருச்சு. 70,000 பெருசா, நீங்க கொடுக்கின்ற இந்த 1000 ரூபாய் பெருசா? பெண்கள் யோசிப்பாங்களா இல்லையா? ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அம்மாவுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம் பயனுள்ள ஒரு திட்டமா இல்லையா? கண்டிப்பா பயனுள்ள திட்டம். அந்த தாலிக்கு தங்கமும் கொடுத்து கையில செலவுக்கும் காசும் கொடுத்தோம் 50,000. இப்போ இந்த ஸ்கீம் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்போ நாங்க போய் சொல்லுவோமா இல்லையா? அதிமுக ஆட்சியில் இருந்தபோது உங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, இது எல்லாமே விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு முக்கியமான ஸ்கீம்ஸ். நாங்க பேசுவோமா பேச மாட்டோமா? கண்டிப்பா. நாங்கள் திண்ணை பிரச்சாரம் என்று ஆரம்பித்து விட்டோம், வீடு வீடா செல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதை போய் சொல்ல மாட்டோமா? அது சொல்லும் போது அந்த குழந்தைகள் யோசிக்குமா யோசிக்காதா? அப்போ நீங்க 5 வருஷமா இருந்து நீங்க இன்னமும் இந்த இலவச பேருந்து கொடுத்தது எதை சொல்லிட்டு இருக்கீங்க? அஇஅதிமுக விஜய் எவ்வாறு பாக்குறாங்க? சரி, அதிமுகவை நட்பு சக்தியா பாக்குறாங்களா அல்லது? அதிமுக பொறுத்தளவுக்கும் யாரும் எதிரிகள் கிடையாது, யாரும் எதிரிகள் கிடையாது. நாம் தமிழருக்கு கூட வரலாம், ஏன் வரக்கூடாது? சீமான் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு நான் தனியா தான் நிற்பேன், தனியா தான் இந்த தடவை நீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட தூக்கு தொங்குவதற்கு சமம். 15 வருஷமா எவன் தனியா ஓடிட்டே வந்துட்டு இருக்க முடியும்? அவர் யோசிக்கலாம். அவர் அண்மையில ஒரு கூட்டத்துல பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பிரைட்டான ஒரு வாய்ப்புகள் யார் பக்கம் இருக்குன்னா அது அதிமுக சைடு தான். ஏன்னா தாவேகா வருவதற்கான வாய்ப்புகளும் எங்களுக்கு இருக்குது, இந்த பக்கம் சீமான் அவர்கள் எங்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாங்க வந்து பிஜேபி கூட போகணும்னு நினைக்கிறத விட பிஜேபி எங்க கூட வரணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது நீங்க தான் எங்க எல்லாத்தையும் தேடி வரீங்கன்னா அப்படின்னா என்னது? நான் ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்க நம்புறதுனால தேடி வர்றது விஷயத்தை ஏன் வெளிப்படையா சொல்ல முடியல? இது வெளிப்படையா சொல்றது அப்படிங்கிறது சார் எதுவுமே கன்ஃபார்ம். நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்கணும், நல்ல தலைமை அப்படிங்கிறது மீடியால கிடைக்கிறதெல்லாம் வந்து கட்டிட்டு போறோம் கிடையாது. இது நீங்க வந்து ஒரு நல்ல தலைமை பண்பா தான் பார்க்கணும். ஒரு விஷயத்த எந்த நேரம் இடம் பொருள் ஏவல் எந்த நேரம் சொல்லணும், அது எந்த நேரம் சொல்லும் போது அது எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எங்கேயோ, ஏன்னா அங்கே வந்து பிஜேபி பொறுத்தளவுக்கு அங்கே மெச்சூர்டு லீடர்ஸ்னு யாருமே கிடையாது. நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து கேமரா முன்னாடி எதையோ ஒன்று உளறி வைக்கிறார், அப்போ நாளைக்கு நாங்கள் அந்த டிசிஷனை மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்ததுன்னா, ஸோ இந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மைக்குமே எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மத்திய அரசு அழுத்தம் தருகிறது, இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு மீடியா 1000 விஷயங்களை பேசலாம். ஆனால் ரொம்ப ஒரு லீடருக்கு வந்து ரொம்ப 2 விஷயத்துக்கு அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று, சரியான காலம் கழிந்து வர வேண்டும். ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அந்த காலத்துக்காக, அந்த காலம் கனிவதற்காக காத்திருக்கின்ற அந்த பொறுமை இருக்குல்ல, அந்த ப்ராசஸ், இந்த பொறுமைங்கிற ப்ராசஸ் அது ரொம்ப முக்கியம். இது 2 இருக்கிறவங்க தான் நல்ல ஒரு லீடர். நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, அமித்ஷா மாதிரி உடனே இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் அடுத்து உடனே அட்மினை சொல்லி அதை அப்டேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது தான் நீங்க அப்படி, அதுதான் சரியான அப்ரோச் அப்படின்னா அமித்ஷா இஸ் நாட் அட் ஆல் எ குட் லீடர். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால நாங்கள் வந்து நல்ல காலம் அண்ட் ஒரு பொறுமை இது 2ஐயும் கடைபிடிக்கிறோம். அது கரெக்டான டைம் வரும்போது கூட்டணி குறித்த உங்களோட, ஏன்னா இது கத்திரிக்காய் முத்தினா கடத்தலுக்கு வந்தே தான் ஆகணும். ஸோ அதனால அது முத்துறப்ப கண்டிப்பாக வரும். அன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த கூட்டணி அமைந்தாலும் அது தமிழ்நாட்டின் நலன் கருதி, தமிழக மக்கள் நலன் கருதி, தமிழக இளைஞர்களின் எதிர்கால வாழ்வு சுபமாக இருக்கணும் அப்படிங்கிறத கருதி அதற்கான ஒரு கூட்டணி தான் அது அமைக்கும். அதிமுக ஆட்சியில் இருந்த 31 வருடங்கள் தான், அந்த காலகட்டங்களில் தான் தமிழ்நாடு பெரிய அளவில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வளர்ந்துருக்குது. அப்படிங்கிறதுனால மக்கள் அதிமுகவை மீண்டும் நம்புவார்கள், மீண்டும் வாய்ப்பு தருவார்கள் அப்படிங்கிறது தான் எனது ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியாக உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி மேடம், உங்கள் நேரத்தையும் கருத்தையும்